இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. நம்ம பார்க்க போற விஐபி யாருன்னா முத்து முத்து ஆண்டால முத்து இவன் இல்லையா முத்து யாருமே இல்லப்பா அவன் வேற மாதிரி இருந்தாப்பா அவன் இது வைரம் பஞ்ச கட்ட. இந்த இயக்கம் காணாத தோல்வியா? என்னது சுமாரடே இயக்க தலைவர்கள் காணாத பின்னடைவா? இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணுவேன். திமுக கூட தோற்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. குளத்தூர் தொகுதியை இது தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியா, சிங்கப்பூரின் ஒரு பகுதியா? உங்களால் யூகிக்க முடிகிறதா? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் எல்லா சிங்கர்ஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவார். வாய்ஸ் கேட்டு நான் பைத்தியமாயிட்டேன் மாஸ்டர். உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா? வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச் சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்கு மாமா. வீட்டுக்கு மாமா வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் தளபதி ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் தனியா போல பாட்டியை கூட்டிட்டு போனேன். நீங்க தனியா வருவீங்க. நான் எங்க போனாலும் என் பாட்டி வருவாங்க. ஆனா என் பாட்டி தான் நிறைய பேசிச்சு. வைரமுத்துக்கு வேத்து ஊத்திருச்சு எங்க பாட்டி பேச்சுக்கு. நீங்கெல்லாம் தான் இந்த மாதிரி யங் கேர்ள்ஸை வளர்த்து விடணும். நீங்க பொறுப்பா இருங்க. இந்த பொண்ணுக்கு நீங்க தந்தை மாதிரி. ஸ்டாலினுக்காக வருந்துவதை விட அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். எங்க பாட்டியை கேட்டு என்னமோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே. பரிசு உடனே பதறிட்டாரு. பின்னாடி போய் வீட்ல இருந்து 2 ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. பின்னாடி போய் வீட்ல இருந்து 2 ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க பாட்டி. ஐயா அவங்க எல்லாம் லஸ்டி ஃபெலோஸ்னா. ஏனே லோலோன்னு அழுறீங்க? பேபி கம் கம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? தமிழ்நாட்டில் 2 மீசைகள் தான் மிக பிரசித்தம். ஒன்று ஐயா மாப்போசியினுடையது, இன்னொன்று தம்பி நக்கீரன் கோபாலனுடையது. என்னது ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்பிள்ள. ஐயா மாப்போசியினுடைய மீசை கூட சற்று வளைந்துதான் இருக்கும். ஆனால் தம்பியினுடைய மீசை எப்பொழுதும் நிமிர்ந்தே இருக்கும். அந்த பெருமைக்குரிய தம்பி நக்கீரன் கோபால். ஒரு 5 கிராம் வெயிட் உள்ள மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ராஜினாமா செஞ்சு வெளியே வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு 2029 எலெக்ஷன் 2031லயும் எம்பிக்கள் 40 பிடிக்கிறாரு, எம்எல்ஏக்கள் 234 பிடிக்கிறாரு, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்தையும் வெற்றி பெறாரு. யாரு யாருக்கிட்ட விடுற? தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரா? கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்ய போறாரு? நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி சட்டையை கட்டிட்டு சாட்டில் அடிச்சுக்க போறாரு. கேள்விப்பட்டது அவர் வர்றது திமுக வழிக்கு தானே. ஆமா அடேங்கப்பா, அவர் வராரு. அது நடக்கணும் இல்ல, ஆவேக்கானாலே பண்ண முடியல. திமுக தயவுல தானங்க இந்த தாவே காட்சி நடக்குது. இப்ப கூச்சமே இல்ல. ஆசிய பம்பாத்திரர்கள் வந்து கப்பு வாங்கி கொடுத்த பொழுது ஒரு மாற்றத்தினால ஏமாத்துற போது ஒரு துணை முதலமைச்சர் ஏமாந்து போன ஒரு ஆள் தானே. சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. நைட்டு போனை தடவி ஏதோ ரீட்வீட் போட்டான்னு சொன்னீங்க, அவர் தானே அது? ஓ இவன் தானா? நல்லா இருக்க ரோட பேத்துட்டு வந்து ஃபார்முலா கார் ரேஸ் எங்க நடத்தணும்ன்ற போதிய அறிவு கூட இல்லாம வந்து ஊருக்குள்ள நடத்தின ஆள் தானே. ஓஹோ. உடனே துணை முதலமைச்சர் ஆன உடனே ஏர் ஷோன் ஒன்று நடத்தி 5 பேர் வந்து எல்லாமே இவர் தானா? திமுக திறம்பட அரசியல் நடத்தி கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தப்ப எங்க ஒருக்கா சொல்லு. திமுக திறம்பட ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தப்ப மர்க்கா சொல்லு. திமுக மிகவும் திறம்பட சொல்லுவியா திமுக ஆட்சி நடத்திய போது
அநியாயம் பண்றீங்க நீ. சொல்லுங்க. திமுக ஆட்சி நடந்த போது கொள்ளை அடிச்சோம், திருடணும், பொறித்தனம் பண்ணோம். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ஸ்டாலினே தோத்து போயிட, இனிமேட்டு எவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி உதயநிதிக்கு அரசியல் ஆளுமை கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. உங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்படி அது உண்மையா? நீ சொல்ல முடியுமா வெளியே? வெளிப்படையா சொல்ல வேணாம், இருந்தாலும் ஆமா இல்ல தலைமட்டாட்டுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். டிஎம்கே ஜேர்னலிஸ்ட்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணாமா சார்? டிஎம்கே ஜேர்னலிஸ்டா? இது தெரிஞ்சா உனக்கு நான் இவா கை எல்லாம் வலிக்குது. இல்ல என்ன சொல்லல, இல்ல சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோமான்னு கேட்டேன். கால் அமுக்கு. தோட விஜயம் முடிச்சிடலான்னு ஒரு கூட்டம் வெளியே வேலை செஞ்சுக்கிறாங்க. அதுல நக்கீரன் கோபாலுக்கும் அந்த எண்ணம் இருக்கும், உங்களுக்கும் கூட. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பல விடுறதே தப்புடா ரோட்ல. இதோட விஜய் அவ்வளவுதான் விரட்டிடலாம், ஓட வச்சிடலாம். அப்படி இல்ல, விரட்டுறதுக்கு நக்கீரன் கோபால்லாம் தேவையில்லை. அந்த பையனை ஓடிடுவான். நாக்கில் எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன். கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளவு பேசல, கரூருக்கு மட்டும் நக்கீரன் கோபால் இவ்வளவு பொங்குறாரு. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி. கள்ளக்குறிச்சியில ஒரு பையனும் கள்ளக்குறிச்சி நக்கீரன், நான் நக்கீரன் வீடியோ பேசல. ஏன் சார் குடிச்சிட்டு செத்து போறான், அவன்கிட்ட போய் நான் என்னது அவன்கிட்ட போய் பேச? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அவன்தான் நான் சொல்றேன். வித்தவன் யாரு? ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளையாச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். பூராம தன்னை விஜயா நினைச்சிட்டு வரான். எவனாவது சொல் பேச்சு கேட்கற மாதிரி இருக்கான பாருங்க. யாருன்னா எல்லாம் நம்ம வீட்டு பசங்க, எல்லாம் சுத்தி இருக்கிற சொல்லாதீங்க, நீங்க உங்களோட சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு என்ன வழின்னு கவலைப்படாம பால்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ், யுவர் டேஸ் ஆர் நம்பர். நீங்க நம்ம ஊர் பசங்க சொல்லாதீங்க. இப்பெல்லாம் தருதலையா நம்ம ஊர்ல எல்லாம் போவாரு. பயவுல பாருங்களேன், தருதலையா தெரியுது. நீங்களை பார்த்து நம்ம எதிர்காலத்துல என்னடா செய்ய போறோம்? தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. 2 வருஷமா இவனை முதல்ல வரவிடாம அப்பயே அடிச்சிருந்தது. வர வாடா, வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா. யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வரான். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஏர்போர்ட்ல மரியாதையா வீட்டுக்கு போ. பயந்துட்டப்பா. காலத்துல, அம்மையார் ஜெயலலிதா காலத்துல, ஐயா கலைஞர் காலத்துல, ஐயா ஸ்டாலின் காலத்துல, எடப்பாடி காலத்துல கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து இந்திய அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலையே. விஜய்க்கு நடந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு கூட்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். விஜய் ஹீரோவே கிடையாது, அவங்க அப்பா. ஏன்னா அவங்க அப்பா தான் பிள்ளைய வளர்க்க பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் தம்பி. நீ பார்த்த போய் சாம்பார் சோறு தின்னு போ. பாய்லர் கோழியை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அது மாதிரிதான் நீ பார்த்து 30 வருஷம் முன்னாடி பேசியிருப்பாரு. என் பையனை கொஞ்சம் பார்த்துங்க அப்படிம்பாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சீமானே பெஸ்ட்ன்றீங்க நீங்க, ஒரு அதையும் சொன்னீங்க. நானா? ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. சார் சீமான்ட்டு சில கொள்கைகளோட இருப்பாரு சார் அவரு. நீ நம்மளால 10 ரூபான்னு மாத்திரம் தான் சார் பாடுவாரு. ஆனா நான் மூத்த பத்திரிகையாளர். நீங்க அச்சு கோக்குற காலத்துல இருந்தே பத்திரிகை அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. பூரா பென்ஷன் குரூப். சனியை முடிச்சு இந்த விஜய் பிரச்சனையில 10 நாள் தூக்கம்